குழந்தையோட பேர் என்னம்மா? திருத்தணிகை. திருத்தணிகை அந்த முருகனோட பேரு. குழந்தைய பாயோட அந்த பக்கம் குப்புற படுக்க வைங்க. திருத்தணிகை வா, வந்து உனக்கு பிடிச்ச சங்கை எடு. சங்கு பௌர்ணமியை குறிக்குது. இந்த கருப்பு சங்கு அமாவாசையை குறிக்குது. இந்த குழந்தையோட தாய் பேர்ல பௌர்ணமியை கொண்டவளா இருப்பா. பௌர்ணமிய போல அவ உள்ளம் வெளிச்சத்தாலையும் அன்பாலையும் நிரம்பி வழிகிற உள்ளமா இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கிற அவ இந்த வீட்டோட உத்தரம். பௌர்ணமினா நிலா, அந்த பேர்ல இருக்கிறது நம்ம வெண்ணிலா தானே? அட ஆமா, நீ கரெக்ட் தான். அது வெண்ணிலா நீ தான். வெண்ணிலா, தீர்காயுசா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. என்னைக்கும் உங்களுக்கு எந்த குறையுமே வராது. அன்பு நிறைஞ்சிருக்கிற மனசுல குறைக்கு இடமே இல்லை. எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க. பாத்தீங்களா முத்து மாமா, பாத்தீங்களா? அவர் என்ன சொன்னாரு கேட்டீங்களா? திருத்தணிகை நம்ம குழந்தை முத்து மாமா, நம்ம குழந்தை. குழந்தை இறந்து போச்சுன்னு யாரோ போய் சொல்லிருக்காங்க. இது நம்ம ரத்தம் முத்து மாமா, நம்ம வாரிசு. ஊரை கூட்டி இந்த விஷயத்தை முதல்ல சொல்லணும். ஏய், குழந்தை குடு, குடி, குடு, விடு. அழக்கூடாது, அழக்கூடாது. எவனோ ஒரு சாமியார காசு கொடுத்து வர வச்சு அவர் வருவாராம். அப்படியே என் தங்க மோதிரத்தை தூக்கி வீசுவாராம். இவ கொடுத்த அரிசிய வாங்கிப்பாராம். கருப்பு வெள்ளை சங்க காமிச்சு ஒரு கதை சொல்லுவாராம். இப்போ இதெல்லாம் நாங்க நம்பணுமா என்ன? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் ஆள் நான் இல்ல. நீங்க பாருங்க, குழந்தைய கொடுக்கவும் முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க எங்க வேணாலும் போய் பேசிக்கோங்க. இதே ஊர் முன்னாடிதான் அந்த ஆத்தா பார்த்து ஒரு தீர்ப்ப சொல்லிருக்கா. முதல்ல அத மதிக்க கத்துக்கோங்க. இன்னும் ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம். அத மதிக்காத உங்க முன்னாடி நான் எதுக்காக இந்த தீர்ப்பை மதிக்கணும்? என்னால எதுவுமே ஏத்துக்க முடியாது.
அண்ணி அடுத்து என்ன பண்றது அண்ணி? இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன செய்யறதா? என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குன்னு சொன்னல, அது இதான் கார்த்தி. திருத்தணிகைக்கு பால் கொடுத்ததால மட்டும் அம்மான்னு நான் உரிமை கொண்டாடல. ஒரு அம்மாவுக்கு தான் பெத்த குழந்தைய தெரியாதா? ஆமா முத்து மாமா. ஆனா நான் வாயை திறந்து சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா ஸ்வேதா அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு பொம்மை மாதிரி எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கா. எப்ப இந்த சாமியார் வந்து அருள் வாக்கு சொன்னாரோ அப்பவே என் தயக்கம் எல்லாம் உடைஞ்சு சந்தேகமே இல்லாம திருத்தணிக நம்ம குழந்தை முத்து மாமா. திருத்தணிக நம்ம குழந்தைதான். வெண்ணிலா, உன் உணர்வை நான் மதிக்கிறேன். ஆனால் நம்ம வெறும் உணர்வை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஊர் உலகம் நம்மளுன்னா அதுக்கு சாட்சியம் தேவை வெண்ணிலா. 7 நாளுக்குள்ள உண்மையை நம்ம நிரூபிச்சு ஆகணும். அப்போதான் நடக்க போகிற அநியாயத்திலிருந்து நம்ம உண்மையை காப்பாற்ற முடியும். ஏற்கனவே அவள் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா ரெக்கார்ட்ஸையும் மாற்றிட்டா. ஸ்வேதா இருக்காலே ஃப்ராட். அவள் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டா. அந்த டாக்டர் ஃப்ராடு பேர் என்ன, அது மேனகா வேணும் போது அவள் எங்கே இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியல. அதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அண்ணா எனக்கு என்ன தோணுதுன்னா டிஎன்ஏ ரிப்போர்ட் தான் இப்ப இருக்கிற ஒரே வழி. பேசாம அன்னைக்கும் திருத்தணிகைக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். ஆனால் ரொம்ப லேட். அந்த ரிப்போர்ட்லாம் கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இருக்கணும்டா. ஏன்னா அதனால் கண்ட இடத்துல நடக்க முடியாது. அதுக்கான டைம் இப்போ கிடையாது. ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஒரு நல்ல லேபில் பண்ணணும்னா அது எப்படியும் ஒரு 10 நாள் ஆகிடும். ஆனால் 7 நாள் தானே நம்மகிட்ட இப்போ டைம் இருக்குது. அதனால் நம்மளால இப்போ அதையும் பண்ண முடியாது. மாமா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுமா? நம்ம ஊர்ல பெரும் கிழவிங்கள ஒரு 5 பேர் இருக்காங்க. காலங்காலமா அவங்க கை வைத்தியத்துக்கு ரொம்ப பேர் போனவங்க. பரம்பரையா பிரசவம் பாக்குறது மட்டும்தான் அவங்க வேலையாவே வச்சிருக்காங்க. அதுவும் அவங்க கிட்ட வர எல்லா பிரசவமுமே சுக பிரசவமா ஆக்கிதான் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயங்கிறது எதுவுமே இல்லையா. ஒரு குழந்தைய பார்த்த உடனே அது ஒத்தையா இல்ல ரெட்டை பரப்பா பிறந்துச்சா, ரெட்டை குழந்தைங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், இப்படி எல்லாமே சொல்லிடுவாங்களாம். அந்த அறிகுறிலாம் அவங்க கிட்ட கேட்டா நாம கரெக்டா கண்டுபிடிச்சிடலான்னு என் மனசுக்கு என்னமோ தோணுது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வேற வழியும் கிடையாது. சரி, நான் உங்களை வர வச்சிருவோம். டே கார்த்தி அண்ணா, அவங்கள வர வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறா. சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். ஸ்வேதா, அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? என்னன்னு? ஓஹோ, மொத்தமா கும்பலா உட்காந்து திட்டம் போடுறாங்களா? கண்ட சாமியாரு ஊர் கிளவிங்க எல்லாம் வந்து சொன்னா நான் என் பையனை விட்டு கொடுத்துருவேனா? யாரு வந்து பேசினாலும் பதிலடி கொடுக்க நான் ரெடி. அவங்கள யார வேணாலும் கூட்டிட்டு வர சொல்லு, ஒரு கை பாக்குறேன், விட மாட்டேன். இந்த விஷயத்துல நானா அந்த வெண்ணிலாவா ஜெயிக்க போறது யாருன்னு பார்க்கலாம். என்னடா தூக்கம் வருதா? ஸ்வேதா, என்னாச்சு?
மொத்த பேரும் அந்த கிழவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டவங்க ரோட்ல போறவங்க தோளான் துருத்தி எல்லாம் அவங்க கொண்டு வந்து ஆடாத ஆட்டம்லாம் ஆடிட்டு இருக்காங்க. பாத்துக்கிறேன், வரட்டும். இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. 2ல் 1 பாத்துடுறேன், நானா இல்ல அவங்களான்னு. அண்ணா வாங்க வாங்க. வாங்க. வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம் தம்பி. உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. நல்லா இருக்கு, உட்காருங்க. நல்லா இருக்கேன். பாட்டி, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் தம்பி. நல்லா இருக்கு. எல்லாரும் உட்காருங்க. நீங்களாம் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் பெரியவங்க, நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க. என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸ்வேதா தனக்கு பிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்க திருத்தணிகன்ற குழந்தை எனக்கும் வெண்ணிலாக்கும் தான் பிறந்ததுன்ற சந்தேகம் எங்கள் மனசுக்குள்ளே இருக்குங்க. ஆனால் சந்தேகம்லாம் என்ன? உண்மைதான் முத்துமாமா. சரி வெண்ணிலா, சந்தேகம் இல்லை, ஆனால் அதை நம்ம உறுதிப்படுத்தணும் இல்லையா? இப்போ என்னென்னா அதை நம்ம செக் பண்ணிடலான்னு பார்த்தா ஸ்வேதா ஒத்துக்க மாட்டா, குழந்தையும் கொடுக்க மாட்டா. ஏற்கனவே தேவையில்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிறா. இப்போ நீங்கள் எனக்கு என்ன உதவி பண்ணணும்னா, ரெட்டை குழந்தைங்களா இருந்ததுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்களோட பழக்க வழக்கத்தில் இல்லை அடையாளங்களில் குணாதிசயங்களெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையாக சொல்ல போனால் இதெல்லாம் நான் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கோம். நேரில் நடக்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. விஞ்ஞானம் மூலிமா இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு அதுக்கெல்லாம் நம்ம போகலாம், ஆனால் அதுக்கான டைமும் இல்லை. அதை மீறி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா விஞ்ஞானத்தில் இல்லாத பதில் கூட உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட தான் இருக்கும். உங்களோட வயசு, உங்களோட அனுபவங்கள், அதே மாதிரி நம்ம பாரம்பரியம், நம்ம மண்ணோட நாட்டு வைத்தியம். நீங்கள் தான் எப்படியாவது எங்களுக்கு புரியாத விஷயத்தெல்லாம் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும். முத்தரசு, எல்லா விஷயமும் தெரியும்பா. இது எல்லாத்தையும் தாண்டி நீயும் வெண்ணிலாவும் இந்த விஷயத்துல நல்லபடியா ஜெயிச்சு வெளியில வரணும். உங்க நல்ல மனசு மாதிரி வேற யாருக்கும் வராது. அதனால கடவுள் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. நீ கேட்ட விஷயத்த நான் சொல்றேன்பா. இங்க பாரு முத்தரசு, ஒரு குழந்தை ரெட்டை குழந்தையா இருந்தா முதல்ல அத காட்டி கொடுக்கறது என்னன்னா அதோட முக அமைப்பு ஒரே மாதிரி இருக்கும். ஏறக்குறைய 2 பேரையும் புது ஆள் பார்த்தா இது வேற அது வேறன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி 2 குழந்தைங்களுக்கும் ஒரே இடத்துல மச்சம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது தம்பி, ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வந்தா இன்னொரு குழந்தைக்கும் காய்ச்சல் வரும். நமக்கே அது ஆச்சரியமான விஷயம்தான். இது கடவுள் ஏற்படுத்தின பந்தம்ப்பா. எப்படி தொப்புள் கொடி தாய் கூட பந்தமோ அந்த மாதிரி வயித்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் 2 குழந்தைங்களுக்கும் கடவுளோட பந்தங்கிறது பிரிக்க முடியாதது. இப்படி பிரிக்க முடியாத ஒரு விஷயத்த எவ்வளவு நாள் பிரிச்சு வச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒண்ணு சேர்றத தடுக்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு அம்மா வந்தா கூட இன்னொருத்தருக்கும் வந்துரும். அது எப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது. என்னதான் தனித்தனி ரூம்ல வச்சிருந்தாலும் அம்மா ஒரே நேரத்துல வந்துரும். இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம் இல்லப்பா. 2 குழந்தையும் வேற வேற ஊர்ல இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு குழந்தை சந்தோஷமா இருந்து இன்னொரு குழந்தை துக்கமா இருக்குதுன்னு வை. சந்தோஷமா இருக்கிற குழந்தையும் துக்கமாயிரும். அது எல்லாத்தையும் விட ஒரு குழந்தை 6 விரலோட பிறந்திருந்தா இன்னொரு குழந்தையும் 6 விரலோட தான் இருக்கும். இதுல இவ்வளவு அதிசயம் இருக்குப்பா. அவ்வளவு ஏன், ஒரு குழந்தைக்கு ஆபத்து வந்தா அது இன்னொரு குழந்தைக்கும் தெரிஞ்சிரும்பா. முத்தரசு, இங்க பாரு,
உன் பொண்ணு கிட்ட இருக்கிற அங்க அடையாளங்கள் ஏதாவது ஒண்ணு உன் பையன் கிட்ட இருக்கா? நீ சொல்லுமா வெண்ணிலா, உனக்கு தானே தெரியும். அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா பொன்மகள் கிட்ட பொன்மகளுக்கு காதுக்கு பின்னாடி ஒரு மச்சம் இருக்கு. குழந்தை இப்ப தூங்கிட்டு இருக்கா. தூக்கிட்டு வந்து காட்டட்டுமா? வேண்டாமா, அதே மச்சம் அந்த குழந்தை திருத்தணிகைக்கும் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தா ரெண்டும் ரெட்டை பிள்ளைங்கன்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷங்க. எங்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு புரியுற மாதிரி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். கார்த்தி அண்ணா, பெரியவங்களை கொண்டு போயிட்டு பத்திரமா விட்டு வந்துரு. பத்திரம். வரோம்மா, வரோம். வாங்கம்மா. ஸ்வேதா, கதவு தர. ஸ்வேதா, 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 அங்க பாருங்க. ஸ்வேதா, கதவு தர. ஸ்வேதா, என்ன பண்ணிட்டு இருக்க? கதவு தர. கதவு தர ஸ்வேதா. டேய் போட. ஏய் ஸ்வேதா, கதவு தர. எதுக்கு? திருத்தணிகையை கொடு. தர முடியாது மாமா. உங்களுக்கு உரிமை இருக்குங்கிறது எல்லாமே நிஜம்தான். ஆனா அந்த உரிமையை நிலைநாட்டணும்னா முதல்ல என் கழுத்துல தாலிய கட்டுங்க. அத விட்டுட்டு சும்மா இங்க வந்து உரிமை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஏதாவது கோல்மால் வேலை பண்ணி உங்களுக்கு சாதகமா எல்லாமே மாத்திரலான்னு பாக்குறீங்கல்ல? இப்படி கதவை திறக்க புரியல இல்லையா? முடியாதுன்னா முடியாது. இப்ப சொல்றேன், இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த 7 நாளும் நான் உள்ளே தான் இருக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க திண்டாடி தவிச்சு தண்ணி குடிச்சு ஊர்க்காரங்க வந்து நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு முடிவு பண்ணுவாங்கல்ல, அப்படி முடிவு பண்ற அன்னைக்கு உங்க கையால தாலி கட்டிக்கிறதுக்காகத்தான் நான் வெளியே வருவேன். என் குழந்தை உங்க கையில கொடுத்து எனக்கு நானே சூடு போட்டுக்கணுமா? தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற. மரியாதையை கதவை திறக்க புரியல இல்லையா? அப்போ முடியாது மாமா. நான் எடுத்த முடிவுல உறுதியா இருக்கேன். உங்களால முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணி நிரூபிங்க. இவன் ஏன் குழந்தை, உங்க கையில எதுக்கு கொடுக்கணும்? இப்படி கதவை திறக்கலன்னு வச்சுக்கோ, கதவை உடைச்சிட்டு நான் உள்ள வருவேன். கதவை திறக்க முடியாது. ஏய் முத்துமாமா வேண்டாம். முத்துமாமா சொன்னா கேளு. வேண்டாம். கதவை திறக்க சொன்னா ஓவரா பேசிட்டு இருக்கிற பாரு. நீ கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம் முத்துமாமா, சொன்னா கேளு. வேண்டாம் கத்தி, வேண்டாம். கதவை உடைச்சா என்ன நடக்கும்னு காட்டுட்டுமா?
என்ன நடக்கும்னு தெரியுமா? ஸ்வேதா ஏய் ஸ்வேதா, என்ன இந்த கையில கத்தி நீ வச்சுக்கிட்டு? பொங்காத இரு. கதவை புடைச்சு பாருங்க. இந்த கத்தியால என் கையில இருக்கிற நரம்ப அறுத்துட்டு செத்துருவேன்.